ஹாவ் எ பிளெஸிங் டே. நீங்கள் இந்த ஃபுட் ஐட்டம், சாக்லேட்டு, பெர்ஃப்யூம்ஸு, முக்கியமாக அந்த மருந்து, மாத்திரை, டேப்லெட்ஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்னு போட்டிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? அதாவது இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் வந்து இந்த டேட்டில் நாங்கள் வந்து தயாரித்தோம், இந்த டேட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த டேட்டுக்கு மேலே நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. அது ஃபுட்டாக இருக்கட்டும், மருந்தாக இருக்கட்டும், யூஸ் பண்ணால் அது பாய்சன் ஆயிரும், சைட் எஃபெக்ட் உண்டு பண்ணிடும். அது மாதிரி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு வீட்டில் நீங்கள் குடியிருந்துகிட்டே இருப்பீங்க, சமாதானமாக 2 வருஷம் 5 வருஷம் இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஷேக் ஆகும். என்னன்னா ஒரு பிரச்சனை வரும். அந்த ஹவுஸ் ஓனருக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஒரு ஆஃபீஸில் ரொம்ப நாளாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, சமாதானமாக போவீங்க, சேலரி கொடுப்பாங்க, ஓகே, ஹாப்பி. திடீர்னு பார்த்தா அந்த ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரகிள் வந்துகிட்டே இருக்கும், ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும். ஏன் உங்கள் கூட வேலை பார்த்தனால அந்த கொலீக்ஸே பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க, உங்கள் பாஸ்க்கு உங்களுக்கு செட் ஆகாது, அங்கே ஒரு ஷேக் வரும். சில உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருப்பாங்க, திடீர்னு வந்து அவங்க பிரச்சனையாக மாறுவாங்க, உங்களுக்கு முள்ளாக மாறுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, ஏன் இந்த ஆஃபீஸில் ஒரு சேஞ்சு, வீட்டில் ஒரு சேஞ்சு, உறவுகளுக்குள்ள ஒரு சேஞ்சு, இதெல்லாம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த ஃபுட்டுக்கு பின்னாடி, மருந்துக்கு பின்னாடி எக்ஸ்பைரி டேட் சொன்னேன்ல, அது மாதிரி தான். இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அடுத்த ஒரு ஷிஃப்டை வைக்கும்போது, நீங்கள் ஒரு அடுத்த எல்லைக்கு போகணும்னு ஒரு விரும்பும்போது, அந்த ஷேக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை உண்டு பண்ணுறதே ஆண்டவர் தான். ஆனால் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், அதை ஒரு நெகட்டிவாக பார்க்குறீங்க, அதை ஒரு பிரச்சனையாக பார்க்குறீங்க. அதை நெகட்டிவாக பார்க்காதீங்க, பிரச்சனையாக பார்க்காதீங்க. உங்களை ஆண்டவர் அடுத்த ஒரு விஸ்தாரமான எல்லைக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டபுள் பெட்ரூமில் வீட்டில் இருக்கீங்க, அங்கே ஒரு ஷேக் ஆகுது, அந்த ஹவுஸ் ஓனருக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, நீங்கள் வந்து அந்த வீட்டில் நீங்கள் கம்ஃபர்ட் ஆகிட்டீங்க. இந்த சுவிட்ச் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அந்த பாத்ரூம் கம்ஃபர்ட், அந்த ஹால் உங்களுக்கு கம்ஃபர்ட்டு. முக்கியமாக பக்கத்து வீட்டு அக்காட்ட போய் நீங்கள் வந்து ஓசியா மோர் சாம்பார் வாங்கியிருப்பீங்க, அந்த அங்கே அக்கம் பக்கத்தில் குடியிருக்க ஆளோட நீங்கள் பழகி அப்படி ஜெல்லாக இருப்பீங்க. உங்களுக்கு அந்த வீடை விட்டோ அந்த ஸ்ட்ரீட்டை விட்டோ உங்களுக்கு போக மனசு இருக்காது. அதனால அதை நீங்கள் ஒரு நெகட்டிவாக பார்க்குறீங்க. ஆனால் ஆண்டர் என்னவா பார்க்குறாருன்னா, அந்த வீட்டிலேருந்து உங்களை ஒரு சொந்த வீட்டுக்கு கொண்டு போக விரும்புகிறார், ஒரு ட்ரிபிள் பெட்ரூமில் வீட்டுக்கு கொண்டு போக விரும்புகிறார். அந்த ஆஃபீஸில் ஏன் அந்த ஷேக் அப்படின்னா, உங்களுக்கு ஆஃபீஸ் கம்ஃபர்ட் ஆயிடுச்சு, இதிலே இருந்துடலாம், இது வீட்டுக்கு பக்கமாக இருக்குது, ஒரு 25,000 சம்பளம் போதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அங்கே ஏன் ஒரு ஷேக் அனுமதிக்கிறார் அப்படின்னா, நீ இப்படி ஒரு ஆஃபீஸில் இந்த சம்பளம் வாங்குறது அல்ல, இதை விட ஒரு மேன்மையான இடத்துக்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன்னு ஆண்டர் விரும்பினால தான் ஒரு ஷேக் வருது. சரி பிரதர், எல்லாம் ஓகே, இந்த ஷேக்குன்றீங்களே, அது என்ன ஷேக்கு? தாவீது கர்த்தர்ட்ட கேட்பான், கர்த்தாவே, நான் அந்த எதிரிகளை பின்தொடரலாமா, அந்த எதிரிகளை நான் வந்து பிடிச்சிருவான்னு கேட்கும்போது ஆண்டர் சொல்லுவார், போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தாவீது ஒரு கேள்வி கேட்பான், நான் அதை பிடிச்சிருவேன்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்பான். அப்போ கர்த்தர் சொல்லுவார், நான் முசுக்கட்டை செடிகளுக்கு முன்னாடி போகும்போது அந்த செடிகள் ஷேக் ஆகும், அந்த அசைவு தான் அடையாளம் அப்படின்னு சொல்லுவார். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்லுங்க? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, குடியிருக்கிற வீட்டில், ஆஃபீஸில், உறவுகளில் ஒரு ஷேக் நடக்குது, ஒரு அதிர்வு, தமிழில் அதிர்வு இல்லையா, இங்கிலீஷில் ஷேக், அது ஆகுதுன்னா அதை நெகட்டிவாக பார்க்காதீங்க. தேவன் உங்களை அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போக போகிறார், ஒரு விசாலத்துக்கு கொண்டு போக போகிறார், ஒரு மேன்மைக்கு கொண்டு போக போகிறார், உயர்வுக்கு கொண்டு போக போகிறார். அந்த நபர் உங்க வாழ்க்கையில பிரச்சனையா மாறுறாங்க, முள்ளா மாறுறாங்க, சாபமா மாறுறாங்க, கஷ்டமா மாறுறாங்க, வேதனையா மாறுறாங்க. அதனால அவங்கள மூவ் பண்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மரத்துல ஒரு இலை காஞ்சு உதிருதுன்னா அந்த இடத்துல அடுத்த ஒரு இலை முளைக்கும். இந்த ஷேக் நடக்கிறத ஒரு நெகட்டிவ் வைபா பார்க்காதீங்க, ஒரு நெகட்டிவ் சிக்னேச்சரா பார்க்காதீங்க, ஒரு பாசிட்டிவான தேவனுடைய அடையாளமாய் பாருங்கள். ஹேவ் எ பிளெஸிங் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் சொல்றேன், ஃபுட்டுக்கு பின்னாடி, ஃபுட் பாக்கெட்ஸ் பின்னாடி, மருந்துகளுக்கு பின்னாடி எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அந்த டேட்டை வந்து நீங்க வந்து ஒரு நெகட்டிவா பார்க்காதீங்க. அந்த டேட்டை வந்து இவ்வளவுதான் யூஸ் பண்ண முடியுமா, இந்த டேட்டுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்து, விஷமாக மாறிடும், உங்களுக்கு நல்லது செய்யாது. அந்த சாக்லேட்டை சாப்பிட முடியாது, ஃபுட்டை சாப்பிட முடியாது. அது மாதிரி சில விஷயங்களை இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், இந்த ஆஃபீஸில் இருக்க வேண்டாம், இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், ஆண்டவர் மூவ் பண்ணுறாருன்னா அந்த மூவ்மெண்ட்டுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, அது உங்களை விசாலத்துக்கு கொண்டு போகும். ஹேவ் எ பிளெஸிங் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென், ஆமென்.